சரிங்க சார். நேற்று வந்து மதுரை உயர்நீதிமன்றம் இதோட தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன வழக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்கள் சார். அதுதான் சார் இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, நீங்கள் சொன்னீங்க தமிழ்நாடு அரசுக்கு கீழே இருக்க டிவிஎஸ்சி டாஸ்மாக் தொடர்பான புகார்களை எடுக்காது, அது கம்ப்ளைண்ட் அவங்க ஃபைல் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதே தான் நேற்று நடந்திருக்கு. இப்போ என்னென்னா மதுரை அந்த டாஸ்மாக் மேலாளர்கள் இருக்காங்க இல்லையா, ராஜேஸ்வரி செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் மாதம் 6000 ரூபாய் மாமூல் வேணும்னு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்பு துறையில் அங்கேயே இருக்கக்கூடிய ஊழியர்கள் புகார் தராங்க. டாஸ்மாக் ஊழியர்கள் மாமூல் வாங்கின மேலாளர் மேலே நடவடிக்கை எடுக்காமல் புகார் கொடுத்தவங்க மேலே லஞ்ச ஒழிப்பு துறை நடவடிக்கை எடுத்திருக்கு. கரெக்டாக டாஸ்மாக் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து. ஆமாம், டாஸ்மாக் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திருக்கு. அதை எதிர்த்து அவங்க வந்து மதுரை கிளைக்கு போயிருக்காங்க. அந்த நடவடிக்கையை ரத்து செய்து விட்டு உயர்நீதிமன்றம் மாமூல் வாங்குறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா டிவிஎஸ்சி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் புகார் கொடுத்தவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்க. சம்திங் இஸ் ராங் இன் டாஸ்மாக்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் சேர்த்து நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் கேட்டிங்களே ஒரு கேள்வி, சார் நீங்கள் 2017 நடந்தது சார், இப்போ என்ன சார் இது பண்ணுறாங்கன்ட்டு. இப்போ ஏன் டிவிஎஸ்சி பண்ணல? ஏன்னா இதை பண்ணுறதே அரசாங்கம். டு கெட் தி பாயிண்ட். இந்த எம்ப்ளாயீஸ் சார் எங்கள் மேனேஜர் மாதம் என்கிட்ட 6000 ரூபா கேட்குறேன், நான் எங்கே சார் கொடுக்குறேன், நானே 10 ரூபா வாங்கி பாதி பங்கு போட்டுக்கிறோம் என்று அவர்கள் புகார் அளிக்கிறார்கள். அது புகார் அளிக்கும்போது புகார் கொடுக்குறியா நீ பார்க்குறியா என்று அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறார்கள். அந்த நடவடிக்கையை எதிர்த்து அவர்கள் உயர்நீதிமன்றம் செல்கிறார்கள். உயர்நீதிமன்றம் அந்த நடவடிக்கையை ரத்து செஞ்சுட்டு சம்திங் இஸ் ராங் வித் டாஸ்மாக் என்று அந்த பதிவோடு இந்த தீர்ப்பை இந்த ராஜேஸ்வரி செல்வம் அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கலை. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரெஸ் மீட் செய்தியாளர் சந்திச்சுறாங்க, பத்திரிகையில் பேசிடுறாங்க. அதனால வந்து நிறுவனம் அவங்க மேலே நடவடிக்கை களங்கம் கற்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டே இந்த ஊழலை செய்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இப்போ கோர்ட்டில் போய் ஈடி என்ன சொல்ல போகுதுன்னா, இந்த ஊழல் நடந்திருக்குல்ல, இந்த ஊழலை செய்கிறது சீஃப் மினிஸ்டரோட பையன், அவரே டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கார், அவருக்கு கீழே இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்காததுனால தாங்க நாங்கள் உள்ளே வர்றோம்னு சொல்லுது. இல்லை விசாரிக்காதுன்னு சொல்லுங்க கோர்ட்டு. நான் வந்து ஒரு ஸ்டேட்டோட ஏஜென்சி ஒரு வழக்கு விசாரிக்கும் போது சென்ட்ரல்லேருந்து ஒரு ஏஜென்சி வந்து விசாரிக்கலாமா? இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நீங்கள் சிபிஐ, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு வழக்கை விசாரிக்குது, தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்கும் போதே வந்து இன்னொரு ஏஜென்சி வந்து அது குறுக்கீடு செய்யலாமா? இல்லை வந்து அந்த விசாரணை வந்து நாங்கள் விசாரிக்க அப்படி சொல்லி ஜாயின் பண்ணிக்கலாமா? ரெண்டும் வேறு வேறு விசாரணை. இருவருடைய விசாரணையும் வேறு. டிவிஎஸ்சி வந்து இவங்க லஞ்சம் வாங்கினாங்கன்ட்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டின் கீழே லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கிறது. இவர்களுடைய விசாரணை முழுக்க மணி லாண்டரிங் ஆக்டின் கீழே இல்லை. ரெண்டும் வேறு வேறு விசாரணை. அது நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அதான் சார், நீங்கள் ஆக்சுவலாக வந்து சட்டமே வேறு. லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கக்கூடிய சட்டம் வேறு, அமலாக்கத்துறை விசாரிக்கக்கூடிய சட்டம் வேறு. அதனால் அதில் கன்ஃபியூஷன்றது ஒன்றுமே கிடையாது. ஸோ இவ்வளோ பெரிய மணி லாண்டரிங் நடந்திருக்கு, தங்க நகைகளாக வாங்கி வச்சுருக்காங்க, நிறைய பணத்தை போட்டு படங்களாக எடுத்து வச்சுருக்காங்க. என்ன தைரியம் இது அப்படின்லாம் கேட்கும்போது எங்களை வந்து நெருங்க முடியாது, ஈடி இதுக்குள்ளே வர முடியாதுன்னு ஆணவம் தைரியம் அப்படின்வீங்க. அது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். எப்படி ஈடி வராது? ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லை, அதாவது 50 லட்சம் ரூபாய்க்கான ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லை, ஈடி வராது அப்படின்ற கான்ஃபிடென்ஸு. ஆனால் அவங்க வந்துட்டாங்க, உள்ளே வந்துட்டு தகவல்கள்லாம் எடுத்துட்டாங்க. சார் தொடங்கி எவிடன்ஸ் எடுத்துட்டாங்கப்பா. இனிமேலாம் நீங்கள் சார் நான் பார்க்கும்போது ஒன்று தோணுது சார், ஈடி அடாவடியாக தான் சார் உள்ளே வந்திருக்கு. இருக்கட்டும், விசாகனோட வந்திருக்கு. விசாகனோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஈடி போய் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்க போகுது. அதை பார்த்துட்டுமா உச்சநீதிமன்றம் விசாரிக்காத என்று சொல்லுவார்கள்? வரதுக்கு முன்னாடியே ஸ்டே கிடச்சிருந்தா வேற. இப்போ வாக்குமூலம் கிடைச்சிட்டதுனால உச்சநீதிமன்றத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் அவங்க அவசரமாக வேலைகளை பண்ணியிருக்காங்க. இப்போ சார், இப்போ நாளைக்கே வந்து அந்த உச்சநீதிமன்றத்தில் வந்து விசாரணைக்கு தடைகள்னு வருது. ஒரு ரத்தீஷ் வந்து விசாரிக்கலாம், ஜூஜி விக்ரம், ஆகாஷ் பாஸ்கர் எல்லாத்தையும் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தடையே இல்லை. இப்பயுமே அந்த தடை இல்லை. ஸோ உள்ளே வர்றாங்க, விசாரிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்படி விசாரிக்கும் பொழுது இதில் வந்து உதயநிதிக்கும் அதுக்கப்புறம் வந்து அவங்க மற்ற 3 இருக்காங்கல்ல, இந்த டாஸ்மாக் பணத்தில் லாண்டர் பண்ணதாக சொல்லப்படுறாங்க, பண்ணியிருக்காங்க. தம்பிகளுக்கும் உதயநிதிக்கும் உள்ள நெருக்கத்தை எப்படி காட்டுவாங்க இடி? உதயநிதி எங்கே சென்றாலும் ஜூஜு அவர் உடன் இருக்கிறார் என்பதற்கு பொது வெளியில் ஆதாரங்கள் இருக்கின்றன. உதயநிதி போகிற இடங்கள்லாம் இருக்கிற சிசிடிவிலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே ஃபுட்டேஜ் இருக்கும். நீங்கள் இப்போ சமீபத்தில் ஒரு போன வாரம் திரு ஐசரி கணேஷ் அவர்களின் இல்லத்தில் ஒரு திருமணம் நடந்ததல்லவா? ஆமாம். இப்போ எல்லா விஐபிகளும் அங்கே இருந்தார்கள்ன்றது உங்களுக்கு தெரியும். அந்த திருமணத்தில் உதயநிதிக்கு போகும்போது ஜூஜு தான் உள்ளே போகிறாரு. செந்தில் பாலாஜி விடிகாத்தால 2 மணிக்கு செந்தில் பாலாஜி கைது சமயத்தில் ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஜூஜு கூட இருக்கார். அதில் ரத்தீஷ் இருந்தார். இதில் நீங்கள் இந்த லாஸ்ட் 2 வீக்ஸ் பேக் நடந்த இந்த திருமணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா
இவர் திரு ஜூஜு அவர்கள் உடன் இருக்கிறார். அது போக அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர், நீ அவரோட அஃபிஷியல் பிஏ கிடையாது. என்ன வேலை 24 மணி நேரம் கூட நீ என்ன பண்ணுற? ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுலாம் ஒன்றும் பெரிய சிரமம் இல்லாமல் எதுவும் கிடையாது. உடன்பிறவா தம்பி கூட இருக்கக்கூடாதா? உடன்பிறவா சகோதரி தானே பின்னாளில் சிறை சென்றார். அதான் சார் ரீசெண்டாக நான் ஒரு சென்றாரா இல்லையா? சரிங்களா சார்? ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் சார். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. உதயநிதி அவர்கள் செந்தில் பாலாஜியை பார்க்க போனார்ல கைதாகி போனப்போ, அந்த டைமில் வந்து இவங்க தம்பிகளை கூப்பிட்டு போய் காட்டி, இதுக்கப்புறம் இந்த டாஸ்மாக் விவகாரங்கள்லாம் இவங்க பார்த்துப்பாங்க, நீங்கள் அதோட நிறுத்திக்கங்க அப்படின்னு சொன்னதா சொல்கிறாங்க. வெரி ஃபார் ஃபெச்டு, அது வெரி ஃபார் ஃபெச்டு. அதெல்லாம் நம்ம அந்த ரூமுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னா தெரியாது. இன்னொன்று, அந்த நேரத்தில் செந்தில் பாலாஜி நம்மளை ரிமாண்டு பண்ண போகிறாங்கன்ற அச்சத்தில் இருந்திருப்பார். அப்போ போய் இந்த கணக்கு இன்னொன்று அதை போய் செந்தில் பாலாஜி கிட்ட சொல்லிட்டு தான் இந்த குடும்பம் முடிவெடுக்குமா? ஒரு செந்தில் இனிமேல் நீங்க நம்ம அதை பார்த்துக்கணும். அப்படியா ஒரு செந்தில் பாலாஜி போனோன்னா இந்த குடும்பத்துக்கு 10 செந்தில் பாலாஜி இருக்குமா? அதான் செருப்பை தூக்கிட்டு முன்னாடி சுற்றுறதுக்கு சேகர்பாபு இருக்காரு, பெரிய கஷ்டமா? 100 பேர் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இது சும்மா தம்பு நெல் வைக்கிறதுக்கு மேட்ரு இல்லைன்ட்டு இவங்களாம் உருட்டுவாங்க. யாரும் அந்த மாதிரி உருட்டி தானே பார்த்துருக்கீங்க, தெரியும், விடுங்க. நம்மளுக்கு தெரியாத ஒரு நியூஸ் வந்திருக்கே அப்படின்னு பார்த்துருக்கோம். உருட்ட வேண்டிதான். இது இல்லை அது தேறி போவோம் சார். ஏதாவது ஒரு விஷயம் இந்த மாதிரி அந்த 1008 தேறி போவோம். எது உண்மை அது வெரிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார். நேற்றைய தினம் வந்து வியாசர்பாடி. ஆமாப்பா, இப்போது குடிசை வீடுகள் இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள், நான் அதை ஃபாலோ பண்ணல இந்த இஷ்யூவை. இப்போ குடிசைகள் இல்லாதன்னு கிட்டத்தட்ட இந்த 96 ஆட்சி காலத்துலேயே குடிசை எல்லாருக்கும் இந்த கல்நாரை ஓடுகள்னு இந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் ஓடு எல்லாம் கலைஞர் பேர்லேயே அப்போவே வந்து இதை பண்ணாங்க. ஸ்லம்ஸில் எல்லாம் நிறைய தீ இருக்குன்னு. இது என்ன ஃபயரு, எப்படி ஆச்சு இது? ஆக்சுவலாக நான் ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறேன் சார். வடச்சென்னை அவங்க வடச்சென்னை ஒரு ஆக்டிவிஸ்ட்னு வச்சுங்களேன். பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து 90s நடக்கும். எப்படி நடக்கும்னா, ஆற்று பகுதியில் இருக்கவங்கள காலி பண்ணணும்னு சொல்லிட்டு கொளுத்தி விட்டுருவாங்க அரசியல்வாதிகள். கொளுத்தி விட்டு அது வந்து முடிஞ்சோடனே அவங்களுக்கு எங்கேயாவது வேறு இடம். நிறைய சினிமாலெல்லாம் இந்த காட்சிகளாக கூட வந்திருக்கு. சினிமாலாம் இல்லையா, உண்மையாக சார் அது உண்மையாக அந்த மாதிரி 90s நடக்கும். இப்போ எரிஞ்சது வந்து 15லேருந்து 18 வீடு வரைக்கும் எரிஞ்சது. சிலிண்டர்னு சொல்கிறாங்க. வீடு எரிஞ்சதால சில வீட்டில் சிலிண்டர் வெடிச்சிச்சு. ஆனால் இது வந்து ஒரு வீடு 2 வீடுனா பரவாயில்ல, 18 வீடு கிட்டத்தட்ட ஒரு 4 தெருவை ஜாயின் பண்ணியிருக்கும் போல் அந்த இடம். அது ஃபுல்லாக புறம்போக்கிட்டமா? அது சரியாக எனக்கு தெரியல சார். பட் அது குடிசை பகுதி. மேக்ஸிமம் வந்து அது புறம்போக்காக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து ஆற்று பக்கத்துலேயே இருக்குது போல். ஸோ அதனால் புறம்போக்காக தான் இருக்கும். அது ஏன் வந்து அவங்க வந்து அந்த இடம் அப்படி இருக்குன்னா, எல்லாம் வந்து ரொம்ப தினக்கூலிகள். அவங்க வீட்டில் எப்படி பார்த்தா அந்த இது போடுறாங்கல்ல, லைக் பேனர் கட்டுறாங்களா, அந்த பேனர் மேலே குடிசையாக போட்டிருப்பாங்க. சைடில் வந்து அந்த பேனரை கட்டியிருப்பாங்க. இல்லைனா ஓலை கூட்டு போட்டிருப்பாங்க. நீங்கள் மேலேயே வந்து சீட்டு போட்டிருந்தாலும் சைடில் அப்படி கட்டி வச்சுருப்பாங்க. அப்படி வைக்கும்போது ஈஸியாக வந்து தீ பரவிடும். பற்றிக்குது. ஸோ அதனால இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வீட்டில் கேஸ் வெடிச்சோடனே வந்து மற்ற வீட்டில் இருக்கிற கேஸ்லாம் வெளில எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்போ அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாமே அருகில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் வந்து தங்க வைக்கப்படுகிறார்கள். வச்சோடனே மேக்ஸிமம் வந்து அதிமுக திமுக இவங்க தான் வந்து நிவாரண உதவிகள் செய்வாங்க. அந்த பகுதிகளில் வந்து டிவிகே அந்த கட்சியை சார்ந்தவர்கள் இருக்காங்க. அவங்க வந்து யங்ஸ்டர்ஸ் இல்லை. அப்படி இருக்கும்போது சரி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, நல்ல விஷயம், பெட்ஷீட்டு சாப்பாடு அதுக்கப்புறம் என்னென்ன உணவுப் பொருள்லாம் தேவையோ உள்ளே போய் கொடுத்துருக்காங்க. கொடுத்து ஒரு 10 நிமிஷம் ஆகும் போல். அந்த பகுதியில் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஏதோ எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் தெரில, பெஞ்சம்னு வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து உள்ளே வராரு. உள்ளே வந்து கேட்குறாரு, யார் நீங்கள், எங்கே வந்து எதுக்கு வந்து இங்கே குடிக்கிறீங்க அப்படின்னு. எம்கேபி நகர் போலீஸ் ஸ்டேஷன் வரும், இல்லைனா கொடுங்கூர் போலீஸ் ஸ்டேஷன் வரும் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை சார் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நாங்கள் டிவிகே கட்சி சேர்ந்தோம், நாங்கள் அமைதியாக தான் சார் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதை வெளில போய் கொடுங்க, ஸ்கூலுக்குள்ளே கொடுக்காதீங்க, பிரச்சனை வரும்ன்றாங்க. இல்லை சார் வெளில போனால் தான் இதை பார்த்துட்டு நிறைய பேர் வருவாங்க, நாங்கள் உள்ளே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிருக்காங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளுமுள்ளாகுது. தள்ளுமுள்ளாகும் போது திடீர்னு வந்து ஒரு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் இருப்பாங்களே, அதில் வந்து டக்குன்னு வந்து பெஞ்சமின் அடிச்சிடுறாரு போல். அடித்தோடனே பக்கத்துல எல்லாம் யங்ஸ்டர்ஸ் இல்லை சார், ஏன் அடிக்கிறீங்க, நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டவுடனே அந்த தள்ளுமுள் வந்து ரொம்ப அதிகமாகுது. நிறைய போலீஸ் வந்து பின்னாடி வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலாக போலீஸாருக்கு என்ன காரணம் சொல்கிறதுனே தெரியல அவங்கள வெளியே அனுப்புறது. ஓகேவா, திடீர்னு கங்காதேவின்னு நினைக்கிறேன், கங்காதேவின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, போலீஸ் திட்டுறாங்க. லேடிஸ் நம்மளுக்கு வடச்சென்னையில் இருக்கவங்க எப்படின்னு தெரியும்ல, அவங்க வந்து திட்டுறாங்க போலீஸை. நீயும் கொடுக்கல, ஏடிஎம் டிஎம் கொடுக்கல, நான் கொடுக்குறேன், உங்களுக்கு கொடுக்கும்
அந்த அந்த ரேஞ்சில் பேசுகிறாங்களா, அவங்க கொடுக்க முடியல, நீங்கள் எதுக்கு தடுக்கிறீங்க அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி போய் எங்காவது வயிற்றுலேயே வந்து உதச்சிட்டார். அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு. ஃபிக்ஸ் வந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் தான் வந்து சேர்த்துருக்காங்க. அதன் பிறகு வந்து அது பெஞ்சமின் அவருக்கே வந்து கொஞ்சம் கில்ட்டி ஆகிடுச்சு போல, ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 2 பேருக்கும் வாக்குவாதம் ஆகி வெளில வந்து அங்கே இருக்கிற மக்கள்லாம் ஒன்று கூப்பிட்டாங்க. என்ன ஹெல்ப் பண்ண வந்தவங்களை வந்து இப்படி பண்ணுறீங்களே, உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் கடிதமும் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் வந்து இப்படி பண்ணுறாரு, யாரோட தூண்டுதலில் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக நான் சில பேர் டிவிகேல பேசினேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஜென்யூனாக தான் இருந்துக்காங்க அந்த மாதிரி தோணுது. ஒருவேளை ஜென்யூனாக இல்லைன்னா இந்த அளவுக்குலாம் போய் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க சார். சரி, இப்போ போலீஸ் வராங்க, போலீஸ் வந்து அவங்க ஜென்யூனாக பண்ணலாலும் இல்லை வந்து ஏதோ தடை பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை ரெகுலேட் பண்ணுறது தான் போலீஸோட வேலை. போய் அங்கே ரெகுலேட் பண்ணிருக்கணும். தம்பி லைன் இல்லைங்க, கூட்டம் கூடக்கூடாது, அதுக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கணும், அதை ரெகுலேட் பண்ணிருக்கணும். ஒருவேளை அவங்களே வந்து இந்த மாதிரி வந்து அந்த நிவாரண பணிகள் செய்கிற இடத்துல இங்கேயா பண்ணிக்கிறீங்க, அங்கே போய் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதை வந்து ரெகுலேட் பண்ணுற வேலை போலீஸார் வேலை. அந்த மாதிரி அவங்க எதுவுமே பண்ணலையா. பள்ளியில் போய் கொடுத்தாங்களாம். இது வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்த யாரோ ஒருத்தவங்க சொல்லி தான் செஞ்சுருக்கிறதா வந்து அந்த பகுதி மக்கள் தாவேக்காவுக்கு நல்ல பெயர் கிடைத்து விடக்கூடாது என்பது காரணமாக இருக்கலாமா? இருக்கலாம். இப்போ ஒரு அரசியல் கட்சி பண்ணுறதுனா அதுக்கு பின்னாடி வந்து ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். இவங்க ஒரே ரீசன் தான், ஓட்டு நல்ல பேர் வாங்கணும். அந்த நற்பெயர் தாவேக்காவுக்கு கிடைத்து விடக்கூடாது என்பதற்காக காவல்துறை தலையிட்டது என்று புரிந்து கொள்ளலாமா? புரிந்து கொள்ளலாம். இல்லை, ஆக்சுவலாக நிறைய இடத்த வந்து எல்லாம் யங்ஸ்டர்ஸ் இல்லை சார், காசு இருக்கும், சம்பாதிப்பாங்க. சரி ஏதாவது பண்ணணும், நம்ம கட்சியில் சேர்ந்துக்கிறோம், ஆர்வமாக போய் செய்யணும்னு சொல்லிட்டு முன் வந்து செய்கிறார்கள். ஸோ இதில் பிரச்சனைன்னு அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு பண்ணுறாங்க. இல்லை, அது அங்கே வந்து நடந்த அந்த இன்சிடெண்ட்டோட வீடியோ, அதுக்கப்புறம் ஃபோட்டோஸு, அப்புறம் அவங்க எழுதின அந்த சைன் அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து வீடியோவில் வந்து நம்ம இணைக்கலாம் சார். ஏன் நான் தீ குளிச்சுதான் சாவேன், நான் விடவே மாட்டேன் சார், நான் செத்து தான் போவேன். அவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்கிற லேடிஸ் முன்னாடி துணி எல்லாம் கேச்சு இவ்வளோ அசிங்கப்படுத்தி முகத்துல எல்லாம் கீறி வச்சிருக்காரு.